சிவபெருமான் பானாசுரன் கிருஷ்ணர்கிட்ட போய் சரணடைகிறான். தெரியாம பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு சரணடைஞ்சிட்டு அவனோட பொண்ணை கிருஷ்ணரோட பேரனுக்கு கல்யாணம் செய்து வைத்து அதன் பிறகு அனுப்பிச்சு வைக்கிறான். அப்படிப்பட்ட பானாசுரன் பாத்தீங்க அப்படின்னா பூஜை செய்த லிங்கங்களானது பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல ஷைனிங்கா இருக்கும். அந்த லிங்கங்களே பானலிங்கங்கள் அப்படின்னு சொல்லி பெயர் வாங்கினது. சால கிராமத்திலேயும் இந்த பானலிங்கங்கள் வகை காணப்படும். எல்லா விதமான பொருட்கள்லையுமே பானாசுரன் லிங்கத்தை வடிவமைத்து அந்த லிங்கத்திற்கு பூஜை செய்து மகிழ்ந்தான். ஸ்ரீமத் பாகவதத்துல இந்த பானாசுரனை பத்தி ரொம்ப அதிகமாக போட்டிருக்கும். அந்த கடைசியில ஸ்ரீமத் பாகவதத்துல கடைசியில பாத்தீங்க அப்படின்னா கிருஷ்ணா சிவ யுத்தத்துல, அதாவது கிருஷ்ணார்ஜுன யுத்தத்துக்கு அப்புறமாக கிருஷ்ணருக்கும் சிவனுக்கும் நடந்த யுத்தத்தை பற்றி போடும் பொழுது இந்த பானாசுரன் தான் அதுக்கு